இப்ப நான் ஒன்று சொல்லுகின்றேன். போன தடவை இந்த தேர்தலுக்கு முன்னால் காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்திருந்தால் எதிர் அரசியலில் மறுபடியும் ஊட்டம் பெற்று காங்கிரஸை வளர்க்க முடியும் என்றுதான் கருதினார்கள். இப்போ ஆளுங்கட்சியில ஒரு மந்திரி பதவி வாங்கிக் கொள்ளப் போகிறார்கள். 5 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் நாட்டு அரசியலில் நேரடியாக களத்தில் இறங்கி போராடி அந்த இடத்தை பிடிக்க முடியுமே தவிர சும்மா 10 பேர் எம்எல்ஏ ஆவதன் மூலம் 2 பேர் மந்திரி ஆவதன் மூலம் அந்த கட்சி வளரவே வளராது என்பதற்கு 60 ஆண்டுகளாக அவர்கள் எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக எல்லாம் தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சி வளரவே இல்லை. அதற்கு காரணம் மக்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு களத்தில் போராடுகின்ற போக்கை காங்கிரஸ் இழந்து விட்டது. அந்த போக்கு பிஜேபிக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் அதனுடைய இந்துத்துவா கொள்கை இந்தியின் மீது உள்ள அதீத பற்றி எல்லாம் அவை நுழைவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு தடையாக இருக்கின்றன. தமிழ் மண் கொஞ்சம் வேறான மண் தான். ஏனென்றால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்துத்துவா என்பது ஒரு நாட்டினுடைய கொள்கையாக இருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இந்து மதமே சென்ற நூற்றாண்டில் உண்டாக்கப்பட்ட பெயர் தானே தவிர அதற்கு முன்பு வள்ளலாருக்கு இந்து மதம் தெரியாது, திருநாவுக்கரசருக்கு தெரியாது, ஞானசம்பந்தருக்கு தெரியாது, திருமூலருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. பாரதிக்குத்தான் இந்து என்ற சொல்லே முதலாக தெரியும். ஆகவே இந்திய தேசியத்தை கட்டமைப்பதற்கு இந்து மதத்தின் வழியாக முயன்றதன் விளைவாக இந்துத்துவம் புதிதாக கட்டப்படுகிறது. இந்து மதத்தின் வழியாக தேசியத்தை கட்டமைக்கின்ற முயற்சி சரியான முயற்சி இல்லை. பல்வேறு மொழிகளும் பல்வேறு இனங்களும் இருக்கின்ற ஒரு நாட்டில் இந்து மதம் என்று இல்லாத ஒரு மதத்தை திணித்ததன் மூலம் பெரியாரே தவறிவிட்டார் என்பது என்னுடைய கருத்து. கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக தமிழனுடைய சமயம் வேறு, தமிழனுக்கு மொழி உண்டு, இனம் உண்டு, கலாச்சாரம் உண்டு, பண்பாடு உண்டு, திருக்குறள் போன்ற சிறந்த நூல்கள், தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள் உண்டு. ஆனால் தமிழனுக்கு சமயம் இல்லையா? அவனுடைய சமயம் சைவம், அவனுடைய சமயம் வைணவம், அவனுடைய சமயம் குலதெய்வ வழிபாடுகள். ஆகவே இந்துத்துவா என்பது வேத மதம். நான் சொல்லுகிறேன், 2 மதங்களும் பிரிந்தால் இந்த பார்ப்பன எதிர்ப்பு சண்டை ஓய்ந்துவிடும். நான் இதை வெகு காலமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பார்ப்பன எதிர்ப்பு என்பது ஏற்படுவதற்கு காரணம் சமக்கிருத திணிப்பு, வேத மத திணிப்பு. இந்துத்துவா என்ற பெயரிலே மீண்டும் ஒரு பிராமண ஆதிக்கம் ஏற்பட்டுவிடும் என்று இவர்கள் அஞ்சுகிற காரணத்தினாலே அவர்களை எதிர்த்து நிற்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய மதம் சைவம். நம்முடைய அரசாங்கத்திலேயே இதெல்லாம் விஜய்க்கு சிந்திக்க தெரிந்தால் இதையெல்லாம் புதுமையாக செய்யலாம். தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வையுங்கள். பார்ப்பன எதிர்ப்புக்கான வேலையே போய்விடும். அவர்கள் மதத்தை அவர்கள் கொண்டாடட்டும், நம்முடைய மதத்தை நாம் கொண்டாடுவோம். முஸ்லீமை நாம் எதிர்ப்பதில்லை என்பது போல வேத சமயத்தை நாம் எதிர்க்க வேண்டிய தேவையோ பார்ப்பன எதிர்ப்போ தேவையில்லை. ஓகே, பழக்கிற சார், நிறைவா இந்த விவாதாரங்கள் நிறைவா ஒரு கேள்வி. இப்போது காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான 2 நாட்களில் இன்னொரு அணியில் மாறுவதாலும் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் 2029 ஆகியவற்றில் தாவேக்காவுடன் தான் பயணிப்போம் என்று அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஒப்பந்தத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த நிபந்தனையோடு ஆதரவு வழங்கியிருக்காங்க. ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் பலன் அளிக்குமா சார்? அவங்களுக்கு ஒரு சிறிய அளவிலேயாவது இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் அதிக அளவுக்கான சீட்டுகளோ அல்லது வளர்ச்சியோ பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இல்லை, அது தெரியவில்லை. அது விஜய் இன்னொரு ஒரு ஆண்டு கடந்து இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல்களில் இருக்கின்றவர்கள் பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இது முடிகின்ற காலகட்டத்தில் புதிதாக வருகின்ற போது அதற்குள் விஜயினுடைய ஆட்சி மக்களுடைய மனதில் ஊன்றவோ நம்பிக்கை ஏற்படுத்தவோ முடியுமானால் அவர்களோடு சேருகின்றவர்களும் பயன்பெறுவார்கள். இல்லாவிட்டால் திமுக இன்னும் அந்த எதிர்ப்பு அரசியலில் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முயலும். அது ஒன்றும். ஏனென்றால் அந்த இந்துத்துவா எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, இது போன்ற எதிர்ப்புகளில் இந்தி எதிர்ப்பு, இது போன்ற எதிர்ப்புகளில் தன்னை தக்க வைத்து ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய நிலையில் அந்த எதிர்ப்பு அரசியல் இனிமேலும் திமுகவுக்கு எடுபடுமா சார்? அது இந்த தேர்தலில் எடுபடும். பிஜேபி ஆட்சி இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டை தாக்குகின்ற போது விஜயை விட கடுமையாக திமுக அதிமுக போராட முடியும். ஏனென்றால் விஜயும் காங்கிரசும் அதை பண்ணிட்டாங்கன்னா, விஜயும் அதிமுகவுமே பிஜேபியை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த எதிர்ப்பு அரசியலில் திமுக பலவீனமாக சார் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. உத்தரப்பிரதேசத்துக்காரனிடம் தூண்டி விடுவதற்கு மோடி முயலுகின்ற போது தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தீர்களா? அவன் உத்தரப்பிரதேசத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க நினைக்கிறான். நம்முடைய முலாயம் சிங் மகன் அதை ஆதரிக்கிறார் என்று சொல்லுகின்ற போது இந்த பிளவுபடுத்தவாது அவருக்கு முடிகிறது. காங்கிரஸ் அதையும் சொல்ல முடியாது, இதையும் சொல்ல முடியாது. இந்த 2 கட்டான நிலைமை இந்த தேசிய கட்சிகளுக்கு இருக்கிறது. இந்தி திணிக்கப்படுகின்ற போது மோடியை எதிர்ப்பார்கள். காங்கிரஸ் என்ன செய்யும்? இந்தியை திணிக்காதே என்று சொல்லுமா? ஆகவே
எப்பொழுதும் அந்த நிலைதான். இன்னொன்று சொல்லுகிறேன், இந்த கர்நாடகத்துக்காரன் மேகதாது அணையை கட்டுவான், அப்பொழுதே கூட்டு சேர்ந்த காரணத்தினால் திமுக காரனை எதிர்க்க மறுத்தான். நீ எதுக்கு சும்மா கோர்ட்டுக்கு போற, இங்கே வா, நீ மேகதாது அணையை கட்டினால் தமிழனுடைய நலன் பாதிக்கப்படும், ஆகவே உன்னோடு நான் கூட்டணி சேர்வது தமிழ் நலன் பாதிக்கப்படாத நிலையில் மட்டுமே நடக்கக்கூடியது என்று கேட்க முடிந்ததா திமுகவால்? இப்பொழுது மீண்டும் இது போன்ற காரியங்கள் நடக்கின்ற போது விஜயாலும் கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த தனித்தன்மையை அவர்கள் தேசிய கட்சிகளோடு சேருகின்ற போது வாய் மூடிக்கொள்கிறார்கள். அதனாலே தமிழனுடைய நலன் பாதிக்கப்படுகிறது என்பதனுடைய கருத்து. முல்லை பெரியார் அணைக்கு சிபிஎம் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இங்கே உள்ள சிபிஎம்முக்கு இல்லை. அவனோடு கூட்டி சேருகின்ற காரணத்தினால் திமுகவும் பலவீனமான குரலில் ஒலிக்கிறது. இந்த மாதிரியான காரியங்களில் ஒரு தமிழ்நாட்டு கட்சி முழுக்க தமிழனின் நலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு போராடவோ கூட்டு சேரவோ முடியுமானால் மேகதாது அணைகள் உருவாகாது. ஓகே சார், நன்றி சார்.